நான் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு தான். வெள்ளிக்கிழமைனா தலைக்கு குளிக்கலான்னு இருந்தேன். தலையெல்லாம் குளிக்க நேரம் இல்ல. அதனால் சீக்கிரமாக வந்து நான் தலையெல்லாம் சீவி பின்னிட்டேன். எப்போ நம்ம அவசரமாக கிளம்புறோமோ அப்போ தான் நம்ம தலையெல்லாம் பின்னவே முடியாது. இப்போ எங்கேயும் அது டென்ஷன் ஆகும். எப்படியோ ஒரு வழியை சீவி பின்னி கிளம்பியாச்சு. அதுலேயும் லூஸாக தான் பின்ன முடியும். என்னோட டைட்டாக பின்ன முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏன்னா சிக்கலை தொடர்ந்து என்னால் எடுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நான் இப்போ கொஞ்சம் லூஸாக தான் பின்னி போட்டு போகிறது. அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப நல்லா பழக்கமாயிருச்சு லூஸாக பின்னி போட்டு போகிறது. ஒரு வழியாக தலையெல்லாம் சீவி கிளம்பியாச்சு. எப்போவுமே சாப்பாடு எங்கள் அம்மா ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நான்லாம் சமைச்சு கிளம்பி போகிறதால வேலைக்கே போக முடியாது. வீட்டில் தான் உட்காந்துருக்க முடியும். நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான். காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறவங்க தான். 10 மணிக்கு தான் கடை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன தான் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புனாலும் லேட் ஆயிடுது. பாருங்கள், பேக்லாம் அங்கனையே தான் இருக்குது. அவசரமாக எந்திரிச்சு கிளம்பி சாப்பாடெலாம் போட்டு சீக்கிரமாக ஒரு வாய் எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.